அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களா என்னும் வெகுளியை தொடர் இன்று ஆண்டவர் இயேசு நம்பிக்கைக்குரியவர் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று கடவுள் நம் விண்ணக தந்தை நம்பிக்கைக்குரியவர், அவருடைய ஒரே மகனான இயேசுவும் நம்பிக்கைக்குரியவர். திருவெளிப்பாட்டு நூல் ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த பெயரை கொடுக்கின்றது. திருவெளிப்பாடு நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறைமொழி நாம் வாசிக்கின்றோம். ஆமீன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமானவர் கூறுவது இதுவே என்று இயேசுவை பற்றி சொல்கிறது. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். உண்மையும் நம்பிக்கையும் இணைந்து செல்கின்றன. அதே போலவே திருவெளிப்பாடு நூல் 19ஆம் அதிகாரம் 11வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். நான் விண்ணகம் திற கண்டேன், அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார், நம்பிக்கைக்குரியவர், உண்மை உள்ளவர் என்பது அவரது பெயர். அமர்வுக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்பிக்கைக்குரியவர், உண்மை உள்ளவர், நானே வழியும் ஒளியும் உண்மையும் என்று ஒளிந்தவர். அவரை நாம் நம்பலாம். அவர் வாக்கு மாறாதவர், சொல் மீறாதவர், என்றும் நிலைத்திருப்பவர். அவரை போலவே நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, வாக்கு மாறாதவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உண்டாகுங்க.